ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம chi-square டெஸ்ட்லேருந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் டாப்பிக்கிலேருந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இந்த chi-square டெஸ்ட்டில் இண்டிபெண்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இங்கே கண்டிப்பாக ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிள் வேல்யூஸில் ரோ வைஸ் வேல்யூஸும் காலம் வைஸ் வேல்யூஸும் இருக்கும். பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க இல்லையாம்மா. இதில் வந்துட்டு இந்த காலமில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் ஹேர் கலர் அண்டு ரோ வைஸ் வேல்யூஸ் எல்லாம் ஐ கலர். ஸோ இப்படி ரெண்டு கேட்டகரியான வேல்யூஸ் ரோ வைஸ் காலம் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்ஸும் இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டாக இதை தான் நம்ம இங்கே செக் பண்ணுவோம். ஸோ இந்த டைப் ப்ராப்ளத்தில் எல்லாமே நம்ம H0 என்ன அசியூம் பண்ணணும்னா, தி டூ ஆட்ரிபியூட்ஸ் ஆர் இண்டிபெண்ட். அதுக்கப்புறம் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ் H1 எப்படி அசியூம் பண்ணணும்னா, தி ஆட்ரிபியூட்ஸ் ஆர் டிபெண்ட். ஸோ நீங்கள் கொஸ்டினுக்கு ஏற்றா போல் H0 H1 எழுத தெரியல அப்படின்னா, இந்த டைப்பில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்கும் நீங்கள் இப்படி எழுதினாலே போதும், உங்களுக்கு மார்க் ரெடியூஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். given the following contingency table for hair color and eye color, find the value of chi-square. Is there good association between the two? that is இங்கே chi-square வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டேபிளில் ஹேர் கலரும் அண்ட் ஐ கலர் இதோட வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஸ் தேர் குட் அசோசியேஷன் பிட்வீன் தி டூ. தட் இஸ் இந்த ஹேர் கலரும் ஐ கலரும் அசோசியேட் இருக்குதா இல்லையா, தட் இஸ் ரெண்டும் இண்டிபெண்ட்டாக இருக்குதா இல்லையா, அதை தான் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டேபிளில் ஹேர் கலர்ஸ் எதெல்லாம் இருக்குன்னா, ஃபேர், ப்ரௌன், பிளாக். இந்த சைடில் நமக்கு ஐ கலர் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம்னா ப்ளூ, கிரே அண்டு ப்ரௌன். தட் இஸ் 15 மெம்பர்ஸுக்கு ப்ளூ கலர் ஐயும் ஃபேர் கலர் ஹேரும் இருக்குது. அடுத்ததாக 5 மெம்பர்ஸுக்கு ப்ளூ கலர் ஐயும் ப்ரௌன் கலர் ஹேரும் இருக்குது. அண்ட் அதே போல் தான் 20 பர்சனுக்கு ப்ளூ கலர் ஐயும் பிளாக் கலர் ஹேரும் இருக்குது. இதே போல் அடுத்தடுத்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே டேபிளில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹேர் கலர் அண்ட் ஐ கலர் இந்த ரெண்டும் இண்டிபெண்ட்டாக இருக்குதா இல்லையா அதை செக் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம H0க்கு வேல்யூ எழுதிக்கணும். இங்கே H0 நம்ம என்ன எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஹேர் கலர் அண்ட் ஐ கலர் ஆர் இண்டிபெண்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்படி எழுத தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன எழுதணும்னா, தி டூ ஆட்ரிபியூட்ஸ் ஆர் இண்டிபெண்ட் அப்படி எழுதினா போதும். அடுத்தது H1 எழுதிக்கணும். H1னா ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ், H0னா நல் ஹைபாதிசிஸ். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ் H0க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே நம்ம இண்டிபெண்ட்னு எடுத்துருக்குறோம் இல்லையாம்மா, அப்போ நம்ம இங்கே என்ன எடுக்கணும், டிபெண்ட்னு எடுத்தால் போதும். அண்ட் இந்த chi-square டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அப்சர்டு ஃப்ரீக்குவென்சிக்கு வேல்யூவும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சிக்கு வேல்யூவும் வேணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் நம்ம chi-squareக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அண்ட் யூஸ்வலாக கொஸ்டின்லேயே அப்சர்டு ஃப்ரீக்குவென்சிக்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சிக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினில் இங்கே வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இல்லையாம்மா, இதுதான் அப்சர்டு ஃப்ரீக்குவென்சிக்கு வேல்யூ. அண்ட் இதில் இந்த லாஸ்ட் காலமில் இருக்குது இல்லையாம்மா, இந்த 3 வேல்யூஸும் இந்த ஃப்ரீக்குவென்சியோட ரோ வைஸ் டோட்டல் வேல்யூஸ். அண்ட் அதே போல் இந்த லாஸ்ட் ரோவில் இருக்குது இல்லையாம்மா, இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த காலம் வைஸ் டோட்டல் வேல்யூஸ். அண்ட் இன்பிட்வீன் இங்கே இருக்குது பாருங்கள் 9 வேல்யூஸ். இது மட்டும்தான் அப்சர்வ்டு ஃப்ரீக்குவென்சியோட வேல்யூஸ். இந்த காலம் வைஸ் இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணால் 150 கிடைக்கும். அதே போல் தான் இந்த 3 வேல்யூவையும் ஆட் பண்ணால் நமக்கு 150 கிடைக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு அப்சர்டு ஃப்ரீக்குவென்சிக்கும் கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த அப்சர்டு ஃப்ரீக்குவென்சிக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய காலம் வைஸ் டோட்டல் 60 இருக்குது இல்லையாம்மா, அந்த வேல்யூ தென் இன்டு அண்ட் இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த ரோ டோட்டல் 40, இந்த 40 டிவைடட் பை இந்த கிராண்ட் டோட்டல்னால் 150. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணினா நமக்கு 16 கிடைக்கும். ஸோ இந்த 16 தான் இந்த 15க்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி வேல்யூ. இதே போல் அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த அப்சர்டு ஃப்ரீக்குவென்சிக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அதே போல் தான் இதுக்கு நேராக உள்ள இந்த ரோ வைஸ் டோட்டல் 40 தென் இன்டு இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த காலம் வைஸ் டோட்டல் 30 டிவைடட் பை இந்த கிராண்ட் டோட்டல் 150. அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணினா நமக்கு 8 கிடைக்கும். ஸோ இந்த 5க்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சிக்கு வேல்யூ 8.
இங்கே அடுத்ததாக இருக்கக்கூடிய அப்சர்டு ஃப்ரீக்வன்சிக்கு வேல்யூ 20. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இதுக்கு நேராக வரக்கூடிய காலம் டோட்டல் 60, அந்த 60 வேல்யூ தென் இன்டு அண்ட் இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த ரோ டோட்டல் வேல்யூ 40 டிவைடட் பை இந்த கிராண்ட் டோட்டல் 150. அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 16 கிடைக்கும். ஸோ இந்த 16 தான் இந்த 20க்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கு வேல்யூ. அடுத்தது இந்த செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய இந்த 3 அப்சர்டு ஃப்ரீக்வன்சிக்கும் கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். தட் இஸ் இந்த 20க்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த 20க்கு நேராக வரக்கூடிய இந்த காலம் டோட்டல் 60 தென் இன்டு அண்ட் இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த ரோ டோட்டல் 50 டிவைடட் பை இந்த கிராண்ட் டோட்டல் வேல்யூ 150. இதை சிம்பிளிஃபை பண்ணுனா இந்த 20க்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கிடச்சிரும். இதே போல் ரிமைனிங் வரக்கூடிய எல்லா அப்சர்டு ஃப்ரீக்வன்சிக்கும் கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சி நம்ம ஒரு டேபிள் அடுத்தது ஃபார்ம் பண்ணிடலாம். தட் இஸ் இந்த டேபிளில் என்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு காலத்தில் ஓஐக்கு வேல்யூ எழுதிக்கணும். ஓஐனா அப்சர்டு ஃப்ரீக்வன்சி, இஐனா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. நமக்கு chi-square டெஸ்ட் ஃபார்முலாவுக்கு என்னென்ன வேல்யூஸ் தேவையோ எல்லாத்தையும் நம்ம இந்த டேபிளில் ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். டேபிளில் ஃபஸ்ட்டு காலத்தில் அப்சர்டு ஃப்ரீக்வன்சிக்கு வேல்யூவை எழுதிடணும். இங்கே வந்துட்டு 9 அப்சர்டு ஃப்ரீக்வன்சி வேல்யூ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இந்த 9 வேல்யூஸும் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கு வேல்யூவையும் இதே ஆர்டரில் தான் நம்ம டேபிளில் எழுதணும். தட் இஸ் ஃபஸ்ட்டு ரோ முதல்ல எழுதிட்டு அடுத்தது செகண்ட் ரோ அடுத்தது தேர்ட் ரோ அப்படி டேபிளில் எழுதுறீங்க அப்படின்னா இதே ஆர்டரில் தான் கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கு வேல்யூவையும் நம்ம எழுதணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு காலத்தில் அப்சர்டு ஃப்ரீக்வன்சிக்கு வேல்யூஸ் அண்ட் செகண்ட் காலத்தில் கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கு வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படி 1 by 1 நம்ம எழுதியிருக்கிறோம். இங்கே chi-square டெஸ்ட்டோட ஃபார்முலா சமேஷன் ஆஃப் OI மைனஸ் EI தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை EI. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான இந்த வேல்யூவை தேர்டு காலத்தில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தேர்டு காலத்தில் இங்கே OI மைனஸ் EI தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை EI இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த அப்சர்டு ஃப்ரீக்வன்சிக்கு வேல்யூ 15 தென் மைனஸ் அதுக்கு நேர் இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கு வேல்யூ 16 அதுக்கு ஸ்கொயர் டிவைடட் பை இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கு வேல்யூ 16 தட் இஸ் -1 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 16 வரும். தட் இஸ் +1 by 16. அதை சிம்பிளிஃபை பண்ணுனா 0.0625 கிடைக்கும். அடுத்தது இந்த செகண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா செகண்டாக இருக்கக்கூடிய ஓஐக்கு வேல்யூ தென் மைனஸ் இந்த இஐக்கு வேல்யூ. ஸோ நமக்கு -3 கிடைக்கும். அதுக்கு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு டிவைடட் பை 8 அப்படி போட்டால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். இதே போல் ரிமைனிங் வரக்கூடிய எல்லா வேல்யூஸையும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபைனலாக இந்த லாஸ்ட் காலத்தை நம்ம ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். ஆட் பண்ணுனா நம்ம அதை சிம்பிளில் சமேஷன் எழுதுவோம். ஸோ சமேஷன் ஆஃப் OI மைனஸ் EI தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை EI இதோட வேல்யூ 3.6459 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதுதான் chi-squareோட ஃபார்முலாவும் கூட. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் chi-squareக்கு வேல்யூவும் சேம் 3.6459 தான் கிடைக்கும். அடுத்தது நம்ம டேபிள் வேல்யூ ஆஃப் chi-square கண்டுபிடிக்கணும். அதுக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணும். யூஸ்வலாக கொஸ்டினில் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ப்ராப்ளத்துலேயும் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல. இப்படி கொடுக்காத ப்ராப்ளத்துக்கு நம்ம 5% அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். அண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு ஃபார்முலா என்ன வரும்னா ரோ -1 இன்டு காலம் -1. இங்கே நமக்கு அப்சர்டு ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 3 ரோவாக இருக்குது. இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. பட் இந்த லாஸ்ட் ரோவில் உள்ளது டோட்டல் வேல்யூ ஆகும். ஸோ இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் ரோ வந்துட்டு 3 இருக்குது. ஸோ ஆருக்கு வேல்யூ 3 அண்ட் அதே போல் 3 காலம் வேல்யூஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம், இது தேர்டு காலம். இந்த லாஸ்ட் காலம் வந்து டோட்டலுக்கு வேல்யூ. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் காலம் வந்துட்டு 3. ஸோ சிக்கு வேல்யூவும் 3 தான். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு என்ன வரனா 3 - 1 இன்ட்டு 3 - 1 தட் இஸ் 2 இன்ட்டு 2 கிடைக்கும். தட் இஸ் 4. அடுத்தது டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். இதான் chi-square டெஸ்ட்டுக்கு டேபிள். இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாம் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இங்கே நமக்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்துட்டு 5%. 5% அப்படின்னா 5/100 தட் இஸ் 0.05. இந்த 0.05 வந்துட்டு இங்கே இருக்குது. அண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்துட்டு இங்கே 4. ஸோ இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த 2 நம்பர்ஸுக்கும் அப்படி ஸ்ட்ரைட்டாக வர நேரம் 2 இன்டர்செப்ட் பண்ணுற பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ அதுதான் டேபிள் வேல்யூ.
இங்கே டேபிள் வேல்யூ வந்துட்டு 9.488. தட் இஸ் இதுதான் டேபிள் வேல்யூ ஆஃப் சை ஸ்கொயர். அடுத்தது நம்ம கன்க்ளூஷன் எழுதிடலாம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் சை ஸ்கொயரையும் டேபிள் வேல்யூ ஆஃப் சை ஸ்கொயரையும் கம்பேர் பண்ணணும். சப்போஸ் கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் சை ஸ்கொயர் லெஸ் தான் டேபிள் வேல்யூ ஆஃப் சை ஸ்கொயர்னா அக்செப்ட் H0. இதுதான் கன்க்ளூஷன். தட் இஸ் அக்செப்ட் H0னா H0ல என்ன அசியூம் பண்ணியிருக்கிறோமோ அதான் ஆன்சர். சப்போஸ் கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் சை ஸ்கொயர் கிரேட்டர் தான் டேபிள் வேல்யூ ஆஃப் சை ஸ்கொயர்னா ரிஜெக்ட் H0. ரிஜெக்ட் H0 மீன்ஸ் H1ல உள்ளது தான் ஆன்சராக இருக்கும். இந்த ப்ராப்ளத்தில் கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் சை ஸ்கொயர் வந்துட்டு 3.6459. பட் டேபிள் வேல்யூ வந்துட்டு 9 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது. இங்கே கால்குலேட்டட் வேல்யூ தான் லெஸ்ஸாக இருக்குது. தட் இஸ் கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் சை ஸ்கொயர் இஸ் லெஸ் தான் டேபிள் வேல்யூ ஆஃப் சை ஸ்கொயர். ஸோ அக்செப்ட் H0. ஸோ H0ல நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கிறோமோ அதுதான் ஆன்சராக நம்ம எடுத்துக்கணும். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம H0 என்ன அசியூம் பண்ணியிருக்கிறோன்னா தி ஹேர் கலர் அண்ட் தி ஐ கலர்ஸ் ஆர் இண்டிபெண்ட். ஸோ இதுதான் ஆன்சர்.